தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதை கைவிட வலியுறுத்தி சென்னை எழும்பூர்ல தூய்மை பணியாளர்கள் கூவம் ஆற்றுல இறங்கி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களை கைது செய்ய முயன்ற போலீசாருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னன்னு பதிவு பண்ணலாம் தாயுமானவன். சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியார் வசம் கைவிட வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கூவம் ஆற்றுல இறங்கி திடீர் போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பா தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டத்தை பொறுத்த மட்டில் 158வது நாளாக தொடர்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்டங்களாக இவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. ரிப்பன் மாளிகையில தொடங்கிய போராட்டம், அதன் பிறகு மெரினா நினைவிடம், சென்னை சென்ட்ரல், மாநகராட்சி ஆணையருடைய வீடு முற்றுகை, மெரினா கடல்ல இறங்கி போராட்டம் என பல்வேறு இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கூவமாற்றுல இறங்கி இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. முதற்கட்டமா ஒரு 100 பேர் இந்த போராட்டத்தை தொடங்கியிருந்த ஒரு சூழல்ல காவல்துறையினர் உடனடியாக குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. தொடர்ச்சியா தூய்மை பணியாளர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்த வண்ணம் இருந்தது. அவர்களை அனைவருமே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி ஆற்றுக்குள்ளே இறங்க விடாம அவ்வப்போது கைது செய்து வந்திருந்த காட்சிகளை நேரடியா பார்க்க முடியுது. அதே சமயம் ஒரு 100 to 150 பேர் கூவம் ஆற்றினுடைய ஆழமான பகுதி, மணல் கசடுகள், கழிவு கசடுகள் இருக்கக்கூடிய பகுதியில இறங்கி நூதன முறையில கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. சுமார் 3 மணி நேரமாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வந்தது. காவல்துறை தரப்புல தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்க வலியுறுத்தப்பட்டு அவர்கள் அனைவருமே மேலே ஏறி வரும்படி வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக ஆழமான பகுதியில மணல் கசடுகள், சாக்கடை கசடுகள் அதிகம் நிறைந்த பகுதியில் நின்று கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் காவல்துறையாக குவிக்கப்பட்டு தற்போது கூடிய காட்சிகளை நேரடியா பார்க்க முடியுது.